தரும். அப்படி வாழும்போது உங்களுக்கு இவ்வளவு எனர்ஜி இருக்கு. இப்ப நீங்க வீட்டை கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எந்த உங்களை குறுக்கக்கூடிய நம்பிக்கைகளும் இல்ல, இந்த நிகழ்காலத்துல வாழக்கூடிய ஆற்றல் இருக்கு. அப்போ உங்களுக்கு வேண்டிய விதத்துல வாழ்க்கையை உருவாக்கலாமா முடியாதா? உருவாக்க தயாரா இருக்கீங்களா? ஃபேண்டாஸ்டிக். ஓகே, அதனால என்ன ஆகும், நம்ம இந்த நிகழ்காலத்துல வாழ தயாரா இருக்கும். அப்புறம் நம்ம வீடு கிளியர் ஆயிடுச்சு, புதுசான விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அப்ப என்ன ஆகும், புது புது சாத்தியங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு உள்ள வந்துட்டாலே நம்ம என்ன ஒரு கேள்விக்கு போயிடுவோம். அதாவது நம்ம வீடை அலங்கரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துட்டாலே என்ன பண்ணுவோம், என்ன வாங்கலாம், என்ன இருந்தா நம்ம வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், இந்த யூனிவர்ஸுக்கு போய் சேரும். நம்ம புதுசா என்ன உள்ள சில அம்சங்களை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வர தயாராயிட்டோம் அப்படிங்கிற சிக்னல் நம்ம யூனிவர்ஸ்க்கு கொடுத்துடுறோம். அப்படி கொடுக்கும்போது அது புது புது சாத்தியங்களை நமக்கு காட்டும். அந்த சாத்தியங்கள்ல இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை உள்ள கொண்டு வந்தா போதும். அவ்வளவு சிம்பிள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தெரிகிற சாத்தியங்கள், பாசிபிலிட்டிஸ்ல இருந்து சூஸ் பண்ணணும், தெரிவு செய்யணும். ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன், நான் இதை எடுத்துக்கிறேன், நான் இதை எடுத்துக்கிறேன். எவ்வளவு ஈஸி இல்லையா? அதாவது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நடத்தும் போது நீங்க பார்க்கலாம், இந்த பிரபஞ்சம் முழுசும் நமக்காக வேலை செய்யறது. இந்த மாதிரி எனக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. நிறைய கதைகள் சொல்லலாம். என்னோட கதைகளை விட நீங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களோட கதைகளை கேட்கறதுல தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னொன்னு என்னன்னா, சில ஹீலிங் செஷன்ஸ்ல சொல்லுவாங்க, சில ஹீலிங் மொடாலிட்டிஸ்ல நீங்க சரியா அந்த ஹீலிங் மெத்தட பிராக்டிஸ் பண்ணலைன்னா நீங்க யாருக்கு ஹீலிங் கொடுக்குறீங்களோ அதை நீங்க வாங்கிப்பீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கேள்விப்பட்டதோட எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் ஒரு 30க்கு மேல உத்திகள் கத்துட்டு இருக்கேன்னு. அந்த மாதிரி சில சமயம் நம்ம சரியா அந்த உத்திகளை பயன்படுத்தலை அப்படின்னா நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம். எனக்கு வந்திருக்குது, நானும் மற்ற ஹீலர்ஸ் கிட்ட இருந்து நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பிரச்சனையே அக்சஸ் கான்சியஸ்னஸ் பார்ஸ்ல கிடையாது, சின்ன குழந்தைங்க கூட பண்ணலாம். என்னோட ஃபேஸ்புக்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா பார்க்கலாம், என்னோட கிளாஸ்ல குழந்தைகள் இல்லாத கிளாஸே கிடையாது. 2 வயசு பிள்ளைல இருந்து பார்ஸ் ரன் பண்ணதை நான் பார்த்திருக்கேன். ஓகே, இன்னொன்னு, நம்ம பாஸ் ரன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அதே நன்மை நமக்கும் கிடைக்கும். இதை விட சிறப்பா எப்படி அமைய முடியும் இல்லையா? சரி, இந்த பார்ஸ் நம்ம ரன் பண்றதுனால, இந்த சிகிச்சை எடுத்துக்கிறதுனாலயோ இல்ல கொடுக்கறதுனாலயோ நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? சரி, உங்களுக்கு என்ன நன்மையெல்லாம் எதிர்பார்த்து இங்க வந்திருக்கீங்க, அதை பார்க்காம சொல்லுங்க. உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்றேன். மன நிம்மதி. யாருக்கு பாஸ் ரன் பண்றதுனால மன நிம்மதி கிடைச்சிருக்கீங்க? ஏன்னா இங்க கொஞ்சம் பேரு கத்துட்டு இருக்காங்க, அது பாத்துக்கோங்க. ஆனா நாங்க செட்டப் பண்ண ஆளுங்க இல்ல, நீங்க தைரியமா சொல்லலாம். ஓகே, சரி, வேற என்ன வேணும்? ஆரோக்கியம். யாருக்கு கிடைச்சிருக்குது ஆரோக்கியம்? ஹெல்த். ஓகே, எனக்கு கிடைச்சிருக்குது. நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம், பட் என்ன தனியா பாருங்க. சரி, வேற என்ன வேணும்? வாழ்க்கையில் முன்னேற்றம். கண்டிப்பா. நான் 20 வருஷமா பார்த்துட்டு இருந்த கார்பரேட் வேலையை விட்டுட்டு இன்னைக்கு இப்படி நிறைய நாடுகளுக்கு என்னோட விருப்பம் போல தன்னிச்சையா நான் டிராவல் பண்ணி கிளாஸ் எடுக்கிறேன். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினைச்ச நேரம் வீட்டுல உட்காந்து கிளாஸ் எடுக்கிறேன்.